அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தெய்வீக பாதுகாவல் உங்களை சுற்றிலும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா இந்த மாம்ச கண்கள்ல பார்த்து 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 பயம் நிறைந்தவர்களாய் மாறி விடுகிறோம். ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது பயமே நமக்கு இருக்காது. ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன், 2:6 நான் படிக்கிறேன், 14 படிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். குதிரைகள், ரதங்கள், பலத்த இராணுவம். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணங்களை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? நீங்க நிறைய நேரம் நம்மளும் இப்படி பாருங்களேன், பிரச்சனையை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு கத்துறோம்ல, அது மாதிரி அவனும் கத்தி இருக்கிறான். உடனே அப்பொழுது அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீங்க வார்த்தை இதுதான், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். அவன் நீங்க நினைக்கல நான் தனியா இருக்கிறேன், என்ன இப்படி சொல்றீங்க? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அடுத்து போட்டிருக்கு, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மழை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த ஒரு எலிசாவை பிடிக்க அவன் அந்த பட்டணத்தையே நிரப்பி வச்சிருக்கிறான் பாருங்க, குதிரைனாலும் ரத்தத்தினாலும் இராணுவத்தினாலும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எப்பா என் பிள்ளைய சுத்தி நான் பாதுகாப்பு போடுறேன்னு அக்கினிமயமான ரதமும் குதிரையும் சூழ்ந்திருக்கிறது. ஆமென். உலகத்திட்ட இருக்கிறது உலகத்திட்ட இல்லாத ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்கு, என்னன்னா அபிஷேகம். உலகத்திட்ட இல்லாத ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்கு, என்னன்னா தேவன். ஆமென். அப்ப தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் அவர் உங்களுக்காக நிற்கிறார். உங்களுக்காக அவர் நிற்கிறபடியால் உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ஒரு பாதுகாப்பு. ஆமென். அக்கினிமயமான ஒரு பாதுகாப்பு. அப்ப பிசாசு உங்களை நெருங்கவே முடியாது. இயற்கை மூலமாய் சில பிரச்சனைகளை கொடுக்க அவனால உங்களை நெருங்கவே முடியாது. ஏன்னா உங்களை சுற்றிலும் ஒரு ஃபயர் இருக்கு. ஆமென். புரிஞ்சுக்கோங்க, உங்களை சுத்தி ஒரு ஃபயர் இருக்கு. நீங்க நானும் இவர் மாதிரிதான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இவங்க பார்க்கும்படியாகவே இவங்க கண்களை திறந்துருங்க. இதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கு. உங்க கண்கள் திறக்கப்படுவதாக, நீங்கள் எவ்வளவாய் வெளியேற பெற்றவர்கள் என்பதை பார்க்கும்படியாய் உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, உங்களை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற பாதுகாப்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உங்கள் கண்கள் திறந்திருப்பதாக. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். நீங்கள் பாதுகாப்பா இருப்பதை பார்ப்பீர்கள். அதை பார்க்கும் பொழுது புரிஞ்சுவீங்க, ஆஹா நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு. அவன் அப்ப நான் சொல்லுகிறேன், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் செல்வாக்கு இருக்கு பிரதர், கவர்மெண்டே அவங்க கையில தான் இருக்கு பிரதர், அவனுக்கு இல்லாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸே இல்லை. ஆண்டு சொல்லாரு, நான் இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் தான் பெரிய இன்ஃப்ளூயன்சரு, நானே உன்னை கூட இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை சுற்றிலும் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கிறேன். அவனிடத்துல அந்த ப்ரொடெக்ஷன் இல்லை, உன்கிட்ட இருக்குன்றாரு. ஆமென். அப்ப நீங்க பயப்படாதீங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களை கவிழ்த்து போட எத்தனை பேர் வந்தாலும் கவலைப்படாதீங்க. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏனென்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய சேனை உங்களை சூழ்ந்திருக்கிறது. அக்கினிமயமான ஒரு பாதுகாப்பு உங்களை சூழ்ந்திருக்கிறது. எதிரி ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு உங்களை நெருங்க முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.